நீங்க என்னென்ன செய்வீங்க இதுல? நான் புரோட்டா விசுருவேன், சப்பாத்தியும் வைப்பேன், சிக்கன் ரைஸும் போடுவேன். சிக்கன் ரைஸும் போடுவீங்க, குருமா வைப்பேன். எல்லாமே நீங்க பண்ணிடுவீங்க. நீங்க ஒராளே போட மாட்டீங்க. நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பீஸ் சிக்கனு, ஒரே ஒரு புரோட்டா, ஒரு இட்லி, அப்புறம் அக்காவோட ஸ்பெஷல் கொத்து புரோட்டா. கேக்கா செய்யற சாப்பாடு வந்து வீட்டுல சாப்பிடுற மாதிரி தான் வீட்டுல சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். தோசைக்கு மாவும் கொடுத்து சட்னி சாம்பாருங்களா? ஆனா இங்க பாருங்க, இது நல்லா இருக்கு. தோசை மாவும் கொடுத்து நீங்க வீட்டுல போயிட்டு சுட்டு சாப்பிட்டா மட்டும் போதும், சட்னி சாம்பார் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அக்கா கைக்குள்ள நிறைய திறமையை வச்சிருக்காங்கப்பா. புரோட்டா அருமையா இருக்கு. நானும் ஒரு டிஃப்ரெண்டான ஆளு. புரோட்டாவையும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவேன். ரொம்ப நாளா ஆசை, இட்லியும் சிக்கனையும் ஒன்றா சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவேற்றிடலாம். பிச்சு இப்போ புரோட்டா சாப்பிட்டு பார்த்தலாம். உள்ள சிக்கன் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். சந்தோஷமும் இருக்கும். ஓகேக்கா, உண்மையிலே அருமையா இருக்கா, பேச்சு காட்டி சொல்லல, உண்மையிலே நல்லா இருக்கு. வணக்கம் மக்களே, நம்ம திருச்சி நம்பர் தொழில்நுட்பத்தில் அக்கா பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா போட்டு மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2-3 பேர் நம்ம திருச்சியில் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அக்கா புரோட்டா போட்டுட்டு இருக்காங்க, அந்த வீடியோ எடுத்து போட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணவும் நம்ம சரி வந்துடுவோம், வந்து எடுத்து தான் பார்க்கலாம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தா அக்கா உண்மையிலே புரோட்டா போட்டு தனிப்பட்ட முறையில் மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க, சோலா மிஸ்ன்னு சொல்லிட்டு. இன்னும் உள்ளே போய் பார்த்துடலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க மக்களே. அக்கா வணக்கம்க்கா. நம்மளுடைய பேர் என்னக்கா? அம்பிகா. அம்பிகா. நம்மளோட கடை பேருக்கா? சோலாஸ். எத்தனை வருஷமா நம்ம கடையை வச்சிருக்கீங்க? 10 வருஷமா. 10 வருஷமா வச்சிருக்கீங்க. எப்படிக்கா அந்த புரோட்டாலாம் போட கத்துக்கிட்டீங்க? எங்க மாமா போடுவாங்க, என் தம்பிங்க போடுவாங்க, அதுவே பார்த்து அவங்க தான் போடுறாங்களே, நீங்க சும்மா இதுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணாம நம்ம புரோட்டாவும் போடணுன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு அது தன்னாலே வந்துருச்சு. நம்ம கடையில புரோட்டா மட்டும் தானக்கா இல்ல வேற ஏதாவது? சப்பாத்தி, புரோட்டா, கொத்து புரோட்டா, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ். நீங்க என்னென்ன செய்வீங்க இதுல? நான் புரோட்டா விசுருவேன், சப்பாத்தியும் வைப்பேன், சிக்கன் ரைஸும் போடுவேன். சிக்கன் ரைஸும் போடுவீங்க, குருமா வைப்பேன். எல்லாமே நீங்க பண்ணிடுவீங்க. நீங்க ஒராளே போட மாட்டீங்க. விலை கேக்குறாங்கக்கா 50 80. பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வருஷமாக்கா புரோட்டா போட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து 10 வருஷம் ஆகுது இந்த கடைக்கு. 10 வருஷம் ஆகுது. போட்டு ஒரு 5-6 வருஷம் இருக்கும். 5-6 வருஷம் நீங்க கத்துக்கிட்டு. ஓகேக்கா, வர கஸ்டமர்லாம் எப்படி சொல்லுவாங்க, என்னடா பொண்ணு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. ரெகுலர் கஸ்டமர்லாம் நிறைய பேர் வருவாங்களாக்கா? கண்டிப்பா வருவாங்க. ரெகுலர் கஸ்டமர் தான் நம்ம கடைக்கு, ஏன்னா உள்ளுக்கு இருக்கல கடை, அதனால ரெகுலர் கஸ்டமர் தான் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் ரெகுலர் கஸ்டமர்லாம் வருவாங்க. உங்களுக்கு நம்ம கடையில பிடிச்சது, எனக்கு இது பண்ண வேலை பிடிக்கும்பா அப்படின்னா எந்த வேலை சொல்லுவீங்க? இந்த வேலை எனக்கு பண்றது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் நம்ம கடையில அப்படின்னா எந்த வேலையை சொல்லுவீங்க? இல்லக்கா, புரோட்டா போடுறது பிடிக்குமா இல்ல இட்லி போடுறது பிடிக்குமா, அந்த மாதிரிலாம் வேலை எந்த வேலையும் உங்களுக்கு பிடிக்கும்? புரோட்டா ரொம்ப போடுறது பிடிக்கும். புரோட்டா போடுறது ரொம்ப பிடிக்கும். கல்லுல புரோட்டா போடுவோம். ஓகேக்கா, நம்ம கடையோட ஸ்பெஷலுக்கா புரோட்டா பேம்ஸ், சப்பாத்தி, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ், பிரியாணி. பிரியாணியும் போடுவீங்களா? பிரியாணி 12 மணிக்கு போடுவோம். 12 மணிக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கடையில வேலையாளர் யாரா இருக்காங்களாக்கா இல்ல முழுக்க வீட்டில் உள்ளவங்களே தானா? ஆனால் நாங்கள் தானே, எங்கள் குழந்தைனாரு, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன், எங்கள் அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் 2 பேருமே முயற்சி பண்ணி பண்ணுவோம். ஆள் போட்டா சம்பளம் ஆள் கட்டுப்படி ஆகாது. 4 பசங்க எனக்கு. ஓகேக்கா. ஆமா, மேக்ஸிமம் ஆனா வீட்ல உள்ளவங்களே தான் எல்லாமே பண்ணிடுவீங்க. ஒரு ஃபேமிலி உணவு மாறீங்களா? வர கஸ்டமர் எப்படிக்கா அந்த மாதிரி ஃபேமிலில கொடுக்குற மாதிரி தான் ஒண்ணு எடுத்து கொடுப்பீங்களா? நான் இட்லி எல்லாம். ஆமா. ஓகேக்கா, செய்யற சாப்பாடு வந்து வீட்ல சாப்பிடுற மாதிரி தான் வீட்ல சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஓகேக்கா, நம்ம சாப்பிடுற ஃப்ரெண்ட்ஸ் எதை சாப்பிட சொல்லுவீங்க? நைட் டின்னர் இப்படி சாப்பிடுற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இட்லி தோசை. இட்லி தோசை. ஓகேக்கா, இப்போ நம்ம வீட்டுலாம் பசங்களாம் எத்தனை? 4 பேர் சொல்லிட்டீங்க. என்னக்கா பண்றாங்க? பெரிய பொண்ணு பிஎஸ் நர்ஸ் பண்ணுது. பிஎஸ் நர்ஸ் பண்றாங்க. 2வது பொண்ணு 12வது முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்க வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்க வச்சிருக்கீங்க. 3வது பொண்ணு 11வது படிக்குது. ஓ, 11வது படிக்கிறாங்க. தம்பி 8வது படிக்கிறான். 8வது படிக்கிறான். இப்போ எல்லாமே இந்த ஒரு கடையிலேயே வருமானத்தை பாத்துறதாக்கா? ஆமா. ஓ, நீங்க ஒரு ஆளு இப்படி இந்த மாதிரி ஃபேமிலியா பார்த்தே நீங்க ஃபுல்லாவே படிக்க வச்சிருக்கீங்க. ஆமா, ஆளு போட்டா சம்பளம் கட்டுப்படி ஆகாது. அதனால நானே, எங்க மாமா அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க மாமா எனக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேக்கா. பக்கபலமா இருப்பாங்க. பக்கபலமா இருந்து ஃபுல்லா பண்ணிடுறாங்க. ஓகேக்கா, பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பொண்ணுங்களை படிக்க வச்சுட்டு அது சின்ன பையனையும் இப்ப படிக்க வச்சுக்கிட்டு இந்த கடையிலேயே ஃபுல்லா இது பண்ணிடுறீங்க. இந்த ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எந்த இதெல்லாம் வரும்? இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய என்கரேஜ்மெண்ட்டும் வரும், ஒரு சந்தோஷமும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஓகேக்கா, எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மூஞ்சில கலையை ஃபுல்லாவே வச்சுக்கிட்டே சாப்பாடு ஃபுல்லா கொடுக்குறீங்க. கண்டுபிடி வரைக்கும் இப்படியே தான் இருப்பீங்களா? கண்டிப்பா. எவ்வளவு கும்பல் வந்தாலும் சமாளிப்போம், சந்தோஷமாவே கொடுப்போம். ஓகேக்கா, ரொம்ப சந்தோஷங்க. நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் சிக்கனு, ஒரே ஒரு புரோட்டா, ஒரு இட்லி, அப்புறம் அக்காவோட ஸ்பெஷல் கொத்து புரோட்டா.
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாலே எடுக்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆவி வருதுன்னு, கையே அப்படி சுடுது, அப்படி இருக்குங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம், எல்லாத்தையும் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அக்கா மேக்கிங் பண்ணது. இட்லியும் கூட சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வாங்கல, நம்ம வந்து சிக்கன் குருமா வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எதை எடுத்துடலாம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இட்லியும் ரொம்ப நாளாக ஆசை இட்லியும் சிக்கனையும் ஒன்றா சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைவேற்றிடலாம். ஓகேங்களா? கொஞ்சமாக இட்லி அப்படியே கொஞ்சமாக தேங்காய் சட்னியில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பீஸ் சிக்கனை எடுத்து பாருங்களேன், அப்படி வச்சு நல்லா இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அதாவது எப்படி அப்படின்னா சிக்கன் 65 ஒன்று, அதாவது எப்படி அப்படின்னா இப்போ வந்து அடுத்து சிக்கன் 65யும் புரோட்டாவும் இப்போ லைட்டாக அந்த குருமா ஊற்றி அந்த இடம் ஊறி இருக்குமா, இப்படி வச்சுக்குவோம். இப்படி வச்சு அந்த இடத்த பிச்சு அப்பா பிச்சு இப்போ புரோட்டா சாப்பிட்டு பார்த்தலாம். உள்ள சிக்கன் இருக்கு பாருங்களேன், சிக்கன் இருக்கு. புரோட்டா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அக்கா கைக்குள்ள நிறைய திறமையாக வச்சுருக்காங்கப்பா. புரோட்டா அருமையாக இருக்குது. நானும் ஒரு டிஃப்ரெண்டான ஆள், புரோட்டாவையும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவேன். அப்புறம் கொஞ்சமாக ரொம்ப நாளாக ஆசை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்க்கலான்னு. இந்த புரோட்டாவையும் இட்லி சாப்பிடுவோமா, அதெல்லாம் தப்பாக போயிடும். தக்காளி சட்னியை தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம் குருமாவோட சேர்த்து. அக்கா கொஞ்சம் குருமா மட்டும் ஊற்றுங்கக்கா. உண்மையிலே அருமையாக இருக்கா, பேச்சு காட்டி சொல்லல, உண்மையிலே நல்லா இருக்கு. நம்ம ஏரியாவுக்கு நானும் நிறைய கடையில் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அக்கா கடையில் உண்மையிலே நல்லா தாங்க இருக்கு. டோல்கேட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கா கடைக்கு வாங்க. எங்கள் அப்பா புரோட்டா பாருங்க, உண்மையிலே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி எல்லாம் சாப்பிட்டாச்சு. அடுத்து அக்கா வேற லெவலில் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு கொத்து புரோட்டா, முட்டை கொத்து புரோட்டா. அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அப்படியே இதை ரோல் பண்ணுங்க ப்ரோ. இந்த பூ மாதிரி இருக்குங்க கொத்து புரோட்டா. போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் சூடாகல. அக்கா உண்மையிலே வேற லெவலில் இருக்குக்கா கொத்து புரோட்டா, அருமையாக இருக்கு. கண்டிப்பாக மதியமே வந்துருக்கணும்க்கா, நம்ம நைட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக்கா பாருங்க, அக்காவே சொல்கிறாங்க நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி தோசைலாம் புளிக்காது நல்லா இருக்குன்னா, சில கடையிலாம் புளிச்ச மாவுலாம் போட்டுருவாங்க. அக்கா பார்த்தீங்க அப்படின்னா தோசைலாம் புளிக்காது நல்லா இருக்கும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓ தோசைக்கு மாவு கொடுக்குறீங்களா? சட்னி சாம்பாரும் கொடுப்பீங்க? தோசைக்கு மாவும் கொடுத்து சட்னி சாம்பாருங்களா? அட இங்க பாருங்க, இது நல்லா இருக்கு. தோசை மாவும் கொடுத்து நீங்க வீட்டில் போயிட்டு சுட்டு சாப்பிட்டா மட்டும் போதும், சட்னி சாம்பாரும் கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்ல மனசுக்கா. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுக்கு மட்டும்தான் பெண்களோட மனசை புரிஞ்சுக்க வைக்கும். அதனால அக்கா பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவும் கொடுத்துட்றாங்க, அதுக்கு சட்னி சாம்பாரும் கொடுத்துட்றாங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு சுட்டு சாப்பிட்டா மட்டும் போதும், ஒரு 5 நிமிஷத்தில் மேக்கிங் ஆகிடும். மாவும் நல்லா இருக்கும், புளிச்ச மாவு இல்லையா, நல்ல மாவு அப்படியே உடனே கொடுத்துட்றாங்க. மாவு பாயிட்டு 25 ரூபா தான். 5 ரூபா மட்டும் தான் சட்னி சாம்பார். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 30 ரூபா 40 ரூபா அதுக்கே செலவாயிடுங்க. ஒன்றும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகிப்போடும் சட்னி சாம்பாருக்கே, அரைக்கிறதுக்கே ஆகிடும். உங்கள் அக்கா பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு போகிற பெண்களுக்காகவே செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேலைக்கு போகிற பெண்களுக்கும் குறிப்பிட்டு வந்து இந்த வேலை பார்க்குற இளைஞர்களுக்கு, ஏன்னா அவங்களுக்குலாம் சட்னி சாம்பார்லாம் வைக்க தெரியாது, எனக்குலாம் வெளில போனால் ரொம்ப கஷ்டம். இளைஞர்களுக்கு தான் இந்த கடை.
இப்போ வந்து அடுத்து வந்து கொத்து புரோட்டா சாப்பிட்ருவோம். ரொம்ப நேரமாக வாய் ஊறிக்கிட்டே இருக்கு. இந்த கொத்து புரோட்டா பார்த்தீங்க அப்படின்னா சில கடையில் போடுவாங்க. அந்த புரோட்டா வந்து மேலே வந்து காஞ்சிட்டு உள்ளே போகும்போது சாஃப்டாக இருக்காது, குதிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா எது முட்டை எது வெங்காயம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. புரோட்டா, முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலைலாம் அப்படி ஆயிலில் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. ஆனால் முட்டை ஃப்ரை ஆகும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஃப்ரை ஆகல மீனிங் இந்த வேக வச்ச மாதிரி இருக்குது. முட்டை சூப்பராக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அது வேற அக்கடை கேட்க மறந்துட்டேன். இந்த இருங்க வரேன், சாப்பிட்டு வரேன் இருங்க. சென்னை ஸ்டைல் புரோட்டா அது. உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா வந்தீங்க அப்படின்னா கொத்து புரோட்டா கண்டிப்பா வந்தீங்க அப்படின்னா இட்லி, கொத்து புரோட்டா, முட்டை, சிம்டன். கண்டிப்பா வந்தீங்க அப்படின்னா இட்லி, கொத்து புரோட்டா, தனியா புரோட்டா, 2-3 பீஸ் சிக்கன் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். அட்ரஸை வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? நம்ம திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டு தான் போகிறது. நம்பர் 1 அது இருங்க உங்கள்கிட்ட கேட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் அக்காட்டே கேட்டுருவோம், ஓகேங்களா? நான் ஃபுல்லாக சாப்பிட்டு வரேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க, ஓகேங்களா? அக்கா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் இந்த தோசை, புரோட்டா, இந்த மாதிரி பிரியாணி மட்டும் தான் போடுறீங்களா அக்கா? இல்லை இடையில அங்கே மாவுலாம் இந்த மாவு பாக்கெட்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் எனக்கா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். 25 ரூபா மாவு பாக்கெட். 25 ரூபா. சட்னி சாம்பார் கொடுத்தா 30 ரூபா. சட்னி சாம்பார் கொடுத்தா 30 ரூபா. நல்லா இருக்கும். சட்னி சாம்பார் நீங்களே கொடுத்துறீங்க? நாங்களே செஞ்சு நாங்களே கொடுத்துருவோம். வீட்டில் போனால் ஒரு தோசை சுட்டு சாப்பிட்டா மட்டும் போதும். போதுண்ணா. ஏன்னா வேலைக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. சரி ஒண்டினா 2 பேர் இருக்கவங்களா அதை வாங்கிட்டு போய் சுட்டு சாப்பிடுவோம். ஓகேக்கா. கிட்டத்தட்ட எவ்வளோ மாவு பாக்கெட் ஓடும் ஒரு நாளைக்கு? 35 பாக்கெட் 40 பாக்கெட் கூட. 35 பாக்கெட். ஐயா வரவங்களாம் இப்போ புதுசாக வருவாங்களா இல்லை ரெகுலர் கஸ்டமர் தான்? ரெகுலர் கஸ்டமர் தான். ஃபுல்லாகவே ரெகுலர் கஸ்டமர் தான். அப்பயே தெரியும் உங்களோட மாவோட குவாலிட்டி, உங்களோட தோசையோட குவாலிட்டி. நம்ம கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டோல்கேட்டில் உத்தமர் கோயில் ஸ்டாப்பு. பார்த்தீங்க அப்படின்னா பாலத்துக்கு முன்னாடியே நம்ம அக்கா கடை இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. 100% நான் கேரண்டி தரேன், ஓகேங்களா? பாய் அக்கா. பாய் ஒன்று சொல்லிடுங்க அப்படியே. பாய்.